போன்ஜோர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சேஃப்மா இருக்கிறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் சேஃப்மா இருக்கிறோம். அதே போல் நீங்களும் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா இந்த இவங்க இருக்கிறாங்க பாருங்க, போர்ச்சுகீ இருக்கிறாங்க பாருங்க, போர்ச்சுகீஸில் இருக்கிறவங்க. அவங்க ஊரில் ஒரு டெசர் ஒன்று இருக்குது. அது பேர் பஸ்டேஷ் து நத்தா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களாங்க, பஸ்டேஷ் து நத்தா. அது எப்படின்னாக்கா நம்ம ஊரில் எப்படி லட்டு பேர் போந்து இந்த கல்யாணத்துக்கு எல்லா ஃபேட்லேயுமே எப்படி அந்த லட்டு வைப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க ஊரில் இந்த டெசர்ட் தான் இது ரொம்ப பேர் போந்து வச்சுக்கோங்களேன். எல்லா ஃபேட்லேயுமே நீங்கள் அந்த அந்த டெசரை நம்ம பார்க்கலாம். நம்ம எப்படி லட்டுன்றோமோ அந்த மாதிரி அவங்களுடைய ஊரில் அது அந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம்ல டெசர்ட் சாப்பிடுவாங்க பாருங்க. அது அவங்க ஊரில் அது செய்வாங்கங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது. அங்கே போனேனாக்கா நான் அதை வாங்காமல் நான் வரவே மாட்டேன். ஒரு 2 வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் ரொம்ப அது கஷ்டமானது அப்படிலாம் நினச்சிருந்தேன். ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியானது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது ரொம்ப ஃபஸ்ஸிலான மெத்தோடில் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது எப்படி செய்வாங்கனாக்கா, பாலில் நம்ம பாவு காசுற மாதிரி செஞ்சு சில பேர் செய்வாங்க. சில பேர் சர்க்கரை மாதிரி பாவு காசிட்டு அதை சர்க்கரை ஆக்கி நிறைய விதத்தில் செய்கிறாங்க. நம்ம ரொம்ப கஷ்டமான இதுக்கு போவோம்னா ஈஸியாக நம்ம உடனே செய்கிற மாதிரி நம்ம செய்வோம். இப்போ நான் அதுக்கு என்னென்ன பொருள்ன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாத்து ஃபெய்த் எடுத்து பாருங்க. இது இங்கே கடையில் ரெடிமேடாகவே விற்கிது, சரிங்களா? இப்போ நம்ம இந்த நோயல் சமயத்தில் நம்ம நேரம் அதிகமாக இருக்கும். சில வேலைக்கு போயிட்டு வருவாங்க. இப்போ நம்ம ஈஸியாக செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரி நம்மளுக்கு விற்கிறாங்க. ரெடிமேடாகவே விற்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், இதை வாங்கியே நம்ம செஞ்சலாம். இல்லை உங்களுக்கு இல்லை நான் தான் மாவு செஞ்சு தான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. இப்போ இந்த மாவு செய்கிறது ரொம்ப ஈஸியானது. இப்போ நீங்கள் ஒரு 200 கிராம் மாவு எடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு பாதி அளவுக்கு 100 கிராம் வெண்ணெய் இருப்பாங்க. அது அந்த மாவு மைதா மாவு ஒரு 200 கிராம்னாக்கா 100 கிராம் வெண்ணெயை அதில் போட்டுட்டு நல்லா அந்த மண் மாதிரி செய்யணும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம்லாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நீங்கள் அதை லேசாக பால் ஊற்றியோ இல்லை தண்ணி ஊற்றியோ நீங்கள் பிசையணும். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம்லாம் நீங்கள் அதை உருட்டிட்டு என்ன செய்யுங்க, அது மேலே இன்னும் ஒரு 50 கிராம் அளவுக்கு வெண்ணெயை தடவணும். நீங்கள் தடவிட்டு நம்ம அந்த பரோட்டாக்கெலாம் செய்வாங்க பாருங்கள், இப்படி நிறையா எண்ணெய் ஊற்றி 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 அந்த மாதிரி நம்ம வெண்ணெயை தடவிட்டு இப்படி 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 4 வருஷம் ப்ளே பண்ணி இந்த மாதிரி ஒரு 2-3 வருஷம் நீங்கள் ரிப்பீட் பண்ணினேன்ட்டு அதை நீங்கள் உருட்டி செய்ய வேண்டியதாங்க. ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியானது இது, இந்த பாத்து ஃபெய்த் செய்யுது. அவ்வளோங்க. இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன பொருள்ன்ட்டு நம்ம பார்க்கலாமா? வாங்கங்க, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நான் சொன்ன பாருங்கள். இதில் நான் ரெக்டாங்குலர்னு போட்டுக்குது பாருங்கள். இதாக இருக்கும், இதுங்களா, ரவுண்டாக்காது, இப்படி இருக்கும். இதை நான் அப்புறம்லாம் நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இப்போ இதுக்கு நான் ஒரு 5 முட்டை எடுத்துக்கினேன். ஒரு 500 ml 500 ml அளவுக்கு நான் பால் எடுத்துக்கினேன். இதுக்கு இந்த மேசக்கரண்டி இது பாருங்கள். இந்த மேசக்கரண்டியில் நான் ஒரு 4 கரண்டி அளவுக்கு சோள மாவு போட்டுக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட சோள மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவே போடலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கிராமு கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 40 கிராம் ஆகும் இது, ஓகேங்களாங்க. சர்க்கரை நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். நம்ம சர்க்கரை பொருள் எப்போ செஞ்சாலுமே, சிக்கரி எப்போ செஞ்சாலுமே நம்ம உப்பு ஒரு சிட்டிகை இல்லை 2 சிட்டிகையாச்சும் நம்ம போடணும் எப்பயுமே, ஓகேங்களாங்க. இப்போ இதுக்கு பட்டை தேவைப்படுது, சரிங்களா? நான் உங்களுக்கு அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பட்டை தேவைப்படுது. அதே போல் பட்டை தூள் தேவைப்படும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இப்போ நான் கிளெமத்தின் வச்சுன்னுக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஓரஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இல்லை சித்திரம் வச்சுருந்தீங்கன்னா இந்த தோலை நீங்கள் இப்படி சீவி நீங்கள் அது போடலாம். என்னை கேட்டிங்கன்னா உண்மையாகவே எனக்கு இதெல்லாம் இந்த பட்டை தூள் இதெல்லாம் எனக்கு உண்மையாகவே எனக்கு பிடிக்கலங்க. அது போட்டு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா எனக்கு அந்த பட்டை வாசனை எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு இந்த பட்டையை இந்த பாலில் போட்டு கொதிக்க வைக்கணுன்னா செய்யுங்க.
இல்லை இந்த சித்திரம் இல்லை இந்த ஓரஞ்சோடைய தூள் வந்து நீங்கள் போடலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நம்மளுக்கு வேண்டியது தான் நம்ம செய்ய போகிறோம். இன்னொன்று வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் அவங்க வந்து இதில் தான் செய்வாங்க. தெரியுதுங்களாங்க? இதில் தான் வந்து அவங்க செய்வாங்க. என்கிட்ட வந்து ஒரு 3 நாள் இருந்தது. சரி, அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட அப்படி காட்டுறேன். இப்போ இது இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் வந்து என்ன செஞ்சேன், இந்த பாருங்கள், அக்ஷயம் கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் வந்து இது விற்றாங்க. போய் இந்த மாதிரி வந்து விற்றாங்க. ஒன்றும் வந்து ரொம்ப ஷேர் கிடையாது. ஒரு 3 போட்டு விற்றாங்க. €1 கணக்குக்கு தான் வந்தது. நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து வாங்கி வச்சுக்கினேன். இது வந்து சிலிக்கோனில் அந்த மாதிரியில். அப்படி உங்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லைன்னாக்கா இது பாருங்கள், நம்ம வந்து அந்த மெஃபின்லாம் செய்வோம் பாருங்கள், இந்த மாதிரியில் கூட நீங்கள் செய்யலாம். தெரியுதுங்களா? ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்க. நம்ம செய்கிறது தான் வந்து விதம். நம்ம செய்கிற விதத்தில் நம்ம செய்யலாம். ஓகேங்களாங்க? அவ்வளோதாங்க. ஒன்றுமே வந்து கஷ்டம் கிடையாது. இவ்வளோ தான். இதை வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக செய்ய போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 500 ml இருக்குது பாருங்கள் பால், இதை வந்து நம்ம இப்படி ஊற்றிக்கலாம். இதை வந்து அவங்க எப்படி செய்வாங்கன்னா, சில பேர் நிறைய விதமாக செய்கிறாங்க. நான் வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சீக்கிரமாக செய்கிற மாதிரி ருசியாகவுங்கிற மாதிரியும் நான் செய்ய போகிறேன். இப்போ இதை என்ன செய்வாங்க, இந்த பட்டையை வந்து இதில் போட்டுருவாங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த வாசனைங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேதுனால நான் சாம்பிளாக செய்கிறேன். உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே போட்டு நீங்கள் செய்யலாம். ஓகேங்களாங்க? இப்போ வந்து நான் இந்த பால் ஊற்றிட்டேன் இல்லையா, இதில் வந்து இந்த 150 கிராம் சர்க்கரையும் நான் அதில் போடுறேன். ஜில்லுன்னுக்குது, இந்த பாலெலாம் வந்து ஜில்லுன்னுக்குது. இதெல்லாம் நம்ம அப்படியே நம்ம போட்டு செய்ய வேண்டியதான். அதே போல் இந்த சோள மாவுக்குது பாருங்கள், இதையும் நம்ம அப்படியே போட்டுடலாம் அதில். ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம உப்பு போட்டுருந்தோங்க. எப்பயும் போல் இது நம்ம மறக்கவே கூடாது. நம்ம அப்போ தான் வந்து அந்த தித்திப்பு வந்து எடுத்து கொடுக்கும். இந்த பாருங்கள், ஒரு 2 சிட்டிகை இல்லை 1 சிட்டிகை அளவுக்கு நம்ம வந்து இந்த உப்பு போட்டோன்னா எப்பயுமே வந்து அது எடுத்து காட்டும். இப்போ நம்ம இதை அழகாக நம்ம வந்து மெலாஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளோங்க. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ அடுப்பில் வச்சு நம்ம வந்து சுட வைக்க போகிறோம். வாங்கங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஒரு சிறு அனல் வச்சு இப்போ வந்து நம்ம இதை நல்லா பொறுமையாக கலக்கி விட்டு நேக்கணும். அது லேசாக கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை கலக்கி விடணும். நான் வந்து இந்த தோல் இது இருக்குது பாருங்கள், இதை வந்து நான் வேணும்னா லேசாக போடுறேன். இதை வந்து நம்ம லேசாக அப்படியே கலக்கி விட்டுனே போவோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து லேசாக அப்படியே கட்டியாகுது பாருங்கள். இப்போ நம்ம வந்து குறைச்சிடலாம். நல்லா குறைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கட்டியாகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியில் அழகாக கட்டி ஆகிடுச்சுப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இப்போ நான் இதில் வந்து அந்த இது போட்டேன்ல, ஓரஞ்சு இது போட்டேன்ல, அதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். அந்த துப்பியாக இருக்கும், அது எல்லாச்சும் நம்ம வந்து எடுக்க வேண்டியது. இங்கே பாருங்க, அந்த ஓரஞ்சு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். ஏன்னா அது சில பேருக்கு பிடிக்காது. இது வாசனைக்காக போடுறது தான். அப்போ அது வாயிலெல்லாம் அமிச்சுனாக்கா சிப்பாகும். இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கட்டியாக நல்லா சூப்பராக ஆகிட்டாரு. இப்போ நம்ம வந்து இதை ஆற விடணுங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை ஆற விடணும். இந்த ஆவிலாம் போயிட்டோம். அதுக்கப்புறமெலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இது போட்டு
இந்த மாதிரி மூடி நம்ம வந்து எடுத்து வச்சிட வேண்டியதான். இப்போ அந்த ஆவிலாம் போட்டோம் வரலாங்க. அது வரைக்கும் நம்ம அந்த பார்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து திறந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு சின்ன ஏனத்தில் இந்த அளவுக்கு நான் வந்து வெண்ணெயை வந்து லேசாக பொஞ்சி ஆக்குறேன், குழன்னு ஆக்கிடுறேன் சூட பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த வெண்ணெயை வந்து நம்ம லேசாக இப்படி தடவணும் உங்கள் மேலே. இது எதுக்கு தடுவுறதுனாக்கா அப்போ தான் வந்து அது பிடிக்கும், சரிங்களா? நல்லாங்க. இப்போ வந்து நம்ம இதை தடவிட்டோம் நல்லா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து இப்படி ருளே பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து அழகாக அப்படியே கட்சி வரைக்கும் நம்ம இப்படியே ருளே பண்ணினே போகணுங்க. இந்தக்கா பாருங்க, அழகாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ருளே பண்ணினே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அது என்ன செய்யும்னா இந்த எஸ்கார்கோ மாதிரி வரும், ரவுண்டாக வரும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து இவரே எடுத்துன்னு வந்துடலாம். அப்படி பாருங்கள், நல்லா அழகாக பிடிச்சிக்கிச்சு பாருங்கள். இங்கே தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த மாதிரி ரவுண்டு வருது பாருங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு அழகாக அந்த பாத்து ஃபேத்தி மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களாங்க? இந்த சைஸுக்கு நம்ம வந்து இப்படி வெட்டி வச்சிடலாம். இந்த ஃபார்மில் தான் நீங்கள் வைக்கணும், அப்போ தான் அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு வரும். அதாங்க. இப்போ வந்து இதை எப்படி செய்யணுன்னாக்கா, இது எப்படி இருக்குதுல்ல, இதை வந்து நம்ம இப்படி படுக்க வைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதை இப்படி அழிச்சிட்டு இப்படி நல்லா இது இப்படி அழுத்தணும். அழுத்திட்டு இதை வந்து நம்ம நல்லா எத்தாலே பண்ணணும். இப்படி இப்படி அழுத்தினேக்கணும் நீங்கள், அது நல்லா மேலே வர மாதிரி செய்யணும். இது வந்து கொஞ்சம் பெருசாக்குது, ஒத்தை கொஞ்சம் பெருசாக்குது. இங்கே பாருங்க, தெரியுங்களா? இந்த அளவுக்கு இருக்குது இல்லையா? அதனால் நம்ம இந்த அளவுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, ஒரு அளவுக்கு இருந்தால் போதும். வளாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து அழகாக செஞ்சு வச்சுக்க வேண்டியதான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மேலே செய்யணுன்னா நீங்கள் மேலே வந்து அந்த மாவை வந்து நீங்கள் இப்படி இப்படி ஆக்கி விட்டுடுங்க. இதாக்கா வளாங்க. இது இப்போ இதை இப்படி கூட நம்ம செய்யலாம். இப்படி நசுக்கிட்டு இது இப்படி ரவுண்டாக இந்த மாதிரி ஆக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிளாச்சி பண்ணிங்கனாக்கா நம்ம வந்து அந்த கையில் வந்து அதை செய்யணுன்னு கூட அவசியம் கிடையாது. நல்லா அழகாக கொஞ்சம் பெருசான அளவுக்கு நீங்கள் செஞ்சுருங்க. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இவரை வந்து நம்ம அழகாக அப்படி உள்ளக்க வை வாழா, அவ்வளோதான். இது இன்னும் ஈஸியாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு. பார்த்தீங்களா? நம்ம கையில் செய்கிறதோட இது வந்து நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக வரும். பார்த்தீங்களா? அதாங்க, இவரையும் அப்படி செஞ்சு வச்சிடலாம். இந்த பாருங்க, இப்போ இதெல்லாமே நம்ம அழகாக செஞ்சிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், 5 முட்டை இருக்குது பாருங்க, இதெல்லாச்சும் இப்போ இதில் நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம்.
2 3 4 5 இந்த முட்டையை நம்ம இப்படி அடிச்சிடுவோம். ஓகே, இப்போது இந்த இதில் ஊற்றிடலாம். அந்த கிராமில் இப்போது இதில் எல்லாச்சும் நம்ம ஊற்றிடலாம். நாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேமை வந்து இப்போ நம்ம இதில் ஊற்ற போகிறோம். அதனால் பார்த்தீங்களா, சூப்பராக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது வந்து நம்ம இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். நம்மளும் டெசர்ட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சரி, இப்போ நம்ம அதை ஃபூவில் விட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லாங்க, இவரை வந்து இப்போ நம்ம ஃபூவில் விட்டுட்டோம். ஒரு 10-12 நிமிஷத்தில் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம என்கிட்ட வந்து இன்னும் இவ்வளோ இருக்குது கிராமு. இதையும் நம்ம வந்து நான் இந்த இதில் செய்கிறேன் பாருங்கள். நம்ம போட்ட பாஸ்தேஷ் de nata பாருங்கள். நம்ம அப்புறமெல்லாம் வந்து இது கொஞ்சம் சூடாகுது. நான் அப்புறமெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த உங்களுக்கு அழகான அந்த ரவுண்டு வருது பாருங்கள், ஷேப் அழகாக. சூடாகுது. வணங்க, இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த அவங்க ஊர் ஒரு டெசர்ட் வந்து நான் வந்து போர்ச்சுகலோடைய டெசர்ட் வந்து நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிறேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இது வந்து நான் ஃபோரில் விடும்போது வந்து 10-12 நிமிஷம் அப்படின்றாங்க. இன்னும் அது வந்து 10-12 நிமிஷம்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு 30 நிமிஷம் ஆச்சு வந்து அது வேகிறதுக்கு. ஏன்னா நான் வந்து 180 வச்சுட்டு அதை வந்து நான் சின்ன அண்ணனில் வச்சா 180 தான் வச்சேன். 200 அதுக்கெலாம் போகல. அப்போ அது என்ன ஆகுதுனாக்கா, பொறுமை அந்த அந்த மாவு வந்து பொறுமையாக உங்களுக்கு வந்து அது வேகுது. வெந்து அதுக்கு மேலே தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது அப்படியே அமுங்குது. ஏன்னாக்கா நம்ம வந்து இப்போ 200 வச்சுட்டோம்னாக்கா கீழே இருக்கிற பாத்து வந்து தீஞ்சிடும். அப்போ அந்த மாவு வந்து உங்களுக்கு லிக்கிதாகும். அதனால நம்ம வந்து 180லேயே வச்சுட்டு நான் என்ன செஞ்சேனாக்கா, அது உப்புது, நல்லா பயங்கரமாக உப்புது. உப்புனதுக்கப்புறம் சரி அது அடங்கும், உள்ளக்கு அப்படியே அமுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்துன்னு இருந்தேன். அது எப்போ அமுங்குந்தோ அப்போ தான் நான் வந்து அதை நிறுத்தினேன். ஓகேங்களாங்க, இந்த பாருங்க, இது வந்து நாங்கள் 2ஆவது தோசை செஞ்சுது. ஆனால் இங்கே பாருங்க, இது நான் தோசை செஞ்சேன். உண்மையாகவே செம்ம சூப்பராக இருக்குதுங்க. குத்தே பண்ணி பார்த்தேன், உண்மையாக ரொம்ப 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 ருசியாகுது.
நான் வந்து என்ன இது ஒரு 15 செஞ்சேன்ல, இப்போ இதில் வந்து ஒரு 7 தான் ஆகுது. இன்னும் ஒரு 6 எங்கே போனாருன்னே தெரில. ஆனால் கடகடன்னு ஓடிடுச்சு வச்சுக்கோங்களா. வாலா நான் தான் சொல்கிறேங்க, இது வந்து ரொம்ப ஓடிடும், கடகடன்னு ஓடிடும். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குன்றதுனால சீக்கிரமாக ஓடிடும் வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க. அப்புறம் வந்து நான் வீடியோ வந்து நான் போடல. ஏன்னாக்கா வந்து நானும் என்னோடய வீட்டுக்காரரும் வந்து க்ரீப் அட்ராப்பி பண்ணிவிட்டு 3 வாரமாக வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாத இருந்தோம். கோவிட் இல்லைன்றாங்க, ஆனால் இருக்குது, கோவிட் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, மாஸ்க்கு போட்டுன்னு போங்க எங்கே போனாலும். நம்ம வந்து வெளியே நம்ம வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு மர்ஷைக்கு போயிட்டு வந்த அப்போன்னு இவர் நோவாயிட்டார். அப்புறம் இவரை கவனிச்சுட்டு ரொம்ப அப்படியே பட்ட படுக்கை ஆகிட்டோம். ஒரு 3 வாரம் வந்து அப்படியே பட்ட படுக்கை ஆகிட்டோம். அவ்வளோ ஜுரம் அடிச்சுக்கின்னு அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டரை போய் பார்த்தோம். டாக்டர் வந்து மருந்து கொடுத்தாங்க. ஆனால் வந்து இரும்பல் அதிகமாக வருது, தலைவலி வருது, ஜுரம் தான் வருது தெரியுங்களா. ஆனால் சாப்பாடு எதுவுமே இறங்கலைங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டோம். கடவுள் புண்ணியத்தில் வந்து இது இன்றைக்கி பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல. இந்த வாரம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதான் சரி வீடியோ போடுவோம். ஆனால் இருந்தாலும் பேசும்போது வந்து எனக்கு வந்து லேசாக அந்த இழுக்கிற மாதிரி வந்து செய்யுது. ஏன்னா அது வந்து அந்த இரும்பில் வந்து அந்த மாதிரி ஒரே சத்தம் ஒயின்னு சத்தம் போடுற மாதிரி வந்தது. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எல்லோரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மாஸ்க் போட்டுன்னு போங்க. எப்பயுமே சாக்கா மேலே வந்து ஒரு மாஸ்க் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சவாப்பாக பட்டுச்சுன்னா எடுத்து போட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு பாருங்கள், தெரியாமல் நான் ரொம்ப ஜாலியாக வெளியே போயிட்டு வந்தோம். நம்ம எப்பயும் போல் போயிட்டு வந்தோம். வந்து பார்த்தா இந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாகி ரெசுமோ பரவாயில்ல. நானும் அப்புறம் வந்து ஏதோ டிப்ரியை பண்ணி கொஞ்சோண்டு இந்த ரசம் சோறு சாப்பாடே சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. இந்த க்ரீப் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. எதுவுமே இறங்கலை. தண்ணி கூட பிடிக்கல. போய் பத்து தூங்கினே இருக்கணும் அப்படின்ற மாரி இது தெரியுங்களா. வளாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சரி, நீங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னாக்கா வந்து இது க்ரீப் இல்லைன்றாங்க, இருக்குது, எல்லாருக்கும் வருது, கோவிட் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சரிங்க, எனக்கு வந்து அப்படியே உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ போடுறதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இப்போ நோயல் சமயத்துக்கு வந்து எல்லோரும் கத்தோ எல்லாமே செஞ்சுருப்பாங்க. சரி, நம்ம கொஞ்சமாச்சும் ஏஞ்சி ஏதாச்சும் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முதல்ல இந்த வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க. எனக்கு நீங்களும் வந்து இந்த பஸ்தேஷ் நத்தா இதை வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் யாருமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிறேன். கஷ்டமே கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சரிங்க, இந்த வீடியோ போடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.